எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரமே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, அதுக்காக ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 5வது நாள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதை ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தோம். அப்போது என்னென்ன மாதிரி சடங்கு பண்ணுவோம் அப்படிங்கிறது தாங்க வீடியோவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மாவும் அப்பாவும் காலையில் சித்தப்பா வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க. காலையில் டிஃபன் வீட்டில் செய்கிறது தான், அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பும்போது தான் என்னையும் எழுப்பிட்டு கிளம்புனாங்க. சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாலும் வாங்கி வச்சுட்டு தான் போயிருந்தாங்க. காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் சிங்கில் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி வச்சேன். அதுக்குள்ளே பாட்டி, துகிலன், அப்புறம் இன்னொரு தம்பி எல்லாருமே குளிச்சுட்டு ரெடியாகி கிளம்பிட்டாங்க. அப்பா கொண்டு போய் சித்தப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் தான் நான் குளித்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். வீடு அளவில் தாங்க ஃபங்க்ஷன் வச்சுருக்கு. அதனால் சாரீ கட்டலை, சுடிதார் தான் போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷனை ஒரு 6 மந்த் கழித்து வச்சுக்கலான்னு சித்தப்பா சொல்லிட்டாங்க. அதனால் வீடு புகுத்தருக்கு மட்டும் என்னென்ன சடங்கு பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதாக ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கோம். தம்பிக்கு நைட் ஷிஃப்ட்டுங்க. நைட்டு போயிட்டு ஒரு 8 மணிக்கு தாங்க வந்திருந்தான். அவன் ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிறதுக்குள்ளே நாம் ரெடி ஆகணும். அதனால் கடகடன்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அம்மா வீட்லேயே மல்லிப்பூ செடி இருக்குங்க. 2 நாள் பூவை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கோத்து வச்சுருக்கேன். கட்ட முடியல, காம்பு சிறுசு அப்படிங்கிறதுனால. தம்பியும் வந்துட்டான், அவனையும் கூப்பிட்டு சித்தப்பா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு டேர்ன் திரும்பினா சித்தப்பா விடுங்க, அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் தான். வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டாங்க. நான் தம்பி மட்டும்தான் சாப்பிட்றது பாக்கி. இட்லி மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டாங்க. சட்னி, சாம்பார், ரவை வீட்டில் செஞ்சது தான். எங்கள் ஊர் சைடு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டே போடுற துணியை ஒருத்தங்க கிட்ட கொடுத்துருவோம். அவங்க என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் 5 நாளுமே போட்டிருப்போம். நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எனக்கு பாவாடை சட்டை, சுடிதார் அந்த மாதிரி கொடுத்தாங்க. தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணும்போது பேண்ட்டு, ஷர்ட்டு, நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 5 நாளைக்குமே ட்ரெஸ் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஃபங்க்ஷன் 10:30 to 12 வச்சுருந்தாங்க. கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தாய்மாமா தான் ஒரு தட்டை பூ, பழம், ட்ரெஸ் இதெல்லாமே வச்சு கொடுக்கணும். சித்திக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி தான். அதனால் தாத்தா பாட்டி தான் ட்ரெஸ்ஸு இதெல்லாமே ஒரு தட்டத்தில் வச்சு கொடுத்தாங்க. ஹாலில் ஒரு சேரில் வெள்ளை வெட்டி விரித்து விட்டுட்டோம். கீழேயும் அதே மாதிரி தான் ஒரு வெள்ளை வெட்டி விரித்து விட்டு அதுக்கு மேலே ஒரு தாம்பழத்தில் ஒரு சீப்பு, வாழைப்பழம், அப்புறம் ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, காரம் இதெல்லாமே இருந்துச்சு. இன்னொரு தட்டத்தில் திண்ணீர், சந்தனம், குங்குமம் இதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சொம்பில் தண்ணி, ஒரு படியில் ஃபுல்லாக அரிசி, அதுக்கு மேலே வெத்தலையை குத்தி வச்சுருந்தோம். ஹாலில் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் அத்தை தான் கூட்டிகிட்டு உட்கார வைக்கணும். தங்கச்சி உட்காந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு தாய் மாமா இல்லை அப்படின்னா தாத்தா பாட்டி தான் சந்தனம், குங்குமம் வச்சு விடணும். தாத்தா பாட்டி வச்சதுக்கப்புறம் அப்புறம் பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அக்கா இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும். கடைசியாக தான் அத்தை, மாமாலாம் வைக்கணும்.
இதுவே பெரிய ஃபங்க்ஷனாக வைக்கிறதா இருந்துச்சுன்னா சந்தனம் குங்குமம் இது கூடவே வந்து மஞ்சள் அரிசியுமே வந்து சுற்றி போடுவோம். சின்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால சந்தனம் குங்குமம் மட்டும்தான் வச்சோம். பெரியப்பா சித்தி எல்லாருமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் அக்காங்க நாங்கள் 2 பேரும் வச்சோம். நாங்கள் வந்து தங்கச்சிக்கு வந்து சந்தனம் குங்குமம் பூச முடியாது, அதனால் பக்கத்தில் தான் அத்தை இருக்காங்களே அவங்களுக்கு பூசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அத்தைக்கு பூசணும். அவங்க வந்து சந்தனம் மட்டும்தான் பூசுவீங்களா, காசு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களுக்கு பதிலாக தான் நாங்கள் தங்கச்சிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தோம். இவங்க சித்திக்கு வந்து தங்கச்சி கடைசியாக வந்து ஒரு தாம்பழத்தில் வாழைப்பழம் ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து வச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நானுமே அது பண்ணணும். சித்தப்பா வந்து பெரிய ஃபங்க்ஷனாக வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போவே எல்லாருமே பண்ணிட்டான், அப்போ வந்து பண்ண எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு நாம் அப்போ பண்ணிக்கலான்ட்டு முதல் நாளே தட்டத்தில் வாழைப்பழம் ஸ்வீட்டு காரம் இதெல்லாமே வச்சு கொடுத்துட்டேன். கடைசியாக அத்தை சந்தன குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் ஆர்த்தி கரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு படியில் எடுத்து வச்சுருக்கீங்களா அரிசி, அதை வந்து பொண்ணுக்கு தலை சுற்றி 3 தடவை இடது பக்கமும் 3 தடவை வலது பக்கமும் சுற்றி வைக்கணும். அரிசி சுற்றணும் இல்லைங்களா, அதே மாதிரி நெரசொம்பு தண்ணியையும் 3 தடவை இடது பக்கமும் வலது பக்கமும் சுற்றி வைக்கணும். கடைசியாக வந்து ஆர்த்தி கரைச்சி வச்சுருப்போம், அதையும் வந்து நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, சடங்கு முடிஞ்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். எனக்கு வந்து இதே மாதிரி பண்ணாங்க. ஆனால் கடைசியாக 3 கலரில் சாப்பாடு வந்து 3 பக்கமும் சுற்றி போட்டாங்க. ஆனால் இவளுக்கு பண்ணலை, ஏன்னு எனக்கு தெரியலை. ஆர்த்தி எடுத்ததும் எல்லோரும் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுதாங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, கூட பிறந்த அக்கா இருக்காங்க. அவங்களால வர முடியலன்ட்டு மாமா தான் வந்திருந்தாங்க. கீழே நாங்கள் வந்து ஒரு தட்டத்தில் அரிசி தண்ணியெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் எல்லாத்துலேயுமே பாதி பாதி எடுத்து அதே வேட்டியில் கட்டி வச்சுட்டோம். இது வந்து பொண்ணுக்கு ஏஜ் அட்டன் பண்ணப்போ ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இதோட ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இதையும் வச்சு கொடுப்போம். ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க, அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டோம். மதியம் சாப்பாடு சமையல் ஆர்டர் எடுத்து செய்வாங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருந்தோம். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சாப்பாடோட டேஸ்ட்டு. நான்வெஜ் போடலைங்க, வடை பாயாசம் தான் போட்டிருந்தோம். ஒரு 12:30 மணிக்குங்க சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான்வெஜ் இல்லைங்க, வடை பாயாசம் தான் போட்டிருந்தோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.